நொங்கு குழம்பு செய்யறதுக்காக 10 அல்லது 15 நொங்க ஓரளவு கடுக்காயா இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து எடுத்துக்குவோம். இப்படி எடுத்துக்கிட்ட நொங்க எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி எடுத்துக்குவோம். இப்படி நறுக்கி எடுத்த நொங்கோட கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்து சுடுதண்ணியை ஊற்றி ஊற விட்டுருவோம். இப்படி சுடுதண்ணியில் ஊற வைக்கும் போது கடுசா இருக்க நொங்கு கூட ஓரளவு இலகுவான பதத்துக்கு வந்துடும். நாலு வரமிளகாய், 1.5 தேக்கரண்டி வரக்கொத்தமல்லி, 1 தேக்கரண்டி மிளகு, 3/4 தேக்கரண்டி சோம்பு, 3/4 தேக்கரண்டி சீரகம், 2 ஏலக்காய், 1 கிராம்பு, கூடவே ஜாதிக்காய் பொடியை கிள்ளி போடுற அளவுக்கு இருந்தாலே போதும். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைக்கிறதுக்காக ஆற வச்சிருவோம். ரெண்டு தேக்கரண்டி எண்ணெயில 1/2 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி சோம்பு, பிரிஞ்சி இலை, அனாசிப்பூ, 3 லவங்கம், 1 இன்ச்சு பட்டை. இப்போ 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருந்த 200 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்குவோம். அடுத்து நறுக்கி வச்சிருந்த 200 கிராம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிருவோம். தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்குவோம். தக்காளி வதங்கினதும் 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிச்சிருவோம். இப்ப வறுத்து ஆற வச்சிருந்த மசாலாக்களையும் அம்மியில வச்சு நல்லா அரைச்சு எடுத்துக்குவோம். இப்ப அரைச்செடுத்த மசாலாவை வதங்கின தக்காளியோட சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம். இப்ப 3/4 லிட்டர் தண்ணியை ஊத்தி குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருவோம். இந்த சமயத்துல 1/2 மூடி தேங்காயை துருவி அது கூட 10 முந்திரியை வச்சு அரைச்சு எடுத்துக்குவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச குழம்புல சுடுதண்ணியில உப்பு போட்டு ஊற வச்ச நொங்க சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம். நறுக்கி வச்சிருந்த நொங்க சேர்த்த பிறகு அரைச்சு வச்சிருந்த தேங்காய் முந்திரியை சேர்த்துருவோம். கட்டியா இருக்க நொங்கு கடுக்காய சாப்பிட்டா வயிறு வலிக்கும்னு சிலர் அதை சாப்பிட மாட்டாங்க. அதை வீணாக்காம இந்த மாதிரி குழம்பா வச்சு சாப்பிட முடியும். குழம்பு நல்லா கொதிச்சு தேங்காயோட பச்சை வாசம் போனதும் ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதும் குழம்பு இறக்கிடலாம். சுவையான நொங்கு குழம்பு இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு எடுக்கலாம் சாமி. சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சமா கொஞ்சமா சாப்பிட்டு அதுக்கப்புறம் விளையாடலாம். ஏன் வேண்டாம்? மாமா கூட போலாம். வாங்கிக்கோங்க. எங்க பாட்டி அவங்களோட இளமை பருவத்துல இந்த மாதிரி நொங்கு குழம்பு வச்சு சாப்பிட்டதா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி செஞ்ச நொங்கு குழம்பு சாப்பிட அவ்வளவு சுவையா இருந்தது. இன்னொரு